Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களின் கருவுறும் திறனை பாதிக்கும் PCOS எதனால் வருகிறது வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உலக அளவில் லட்சக்கணக்கான பெண்களை பாதிக்கும் ஒரு பிரச்சனை தான் இந்த PCOS என்று அழைக்கப்படும் சினைப்பை நோய்க்குறி. இந்த பிரச்சனை குண்டாக இருக்கும் பெண்களிடம் அதிகம் காணப்படுகிறது. PCOS பிரச்சனையை கொண்ட பெண்களால் கருத்தரிப்பது என்பது சற்று சவாலாகவே இருக்கும். இது தவிர PCOS பிரச்சனையானது ஒரு பெண்ணின் ஆரோக்கியத்தை பலவாறு பாதிக்கும் என்பது தெரியுமா? நிறைய பெண்களுக்கு இந்த PCOS பிரச்சனை பரவலாக அறியப்படாத ஒன்றாகத்தான் உள்ளது. இருப்பினும் இதனால் ஏற்படும் தீவிரமான விளைவுகளின் காரணமாக இது குறித்து சரியான புரிதல் அவசியம் தேவைப்படுகிறது. எனவே PCOS என்றால் என்ன, அதற்கான காரணம், அறிகுறி, சிகிச்சை குறித்துத்தான் இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினைப்பை நோய்க்குறி அல்லது PCOS என்பது கருத்தரிக்கும் வயதுள்ள பெண்களிடம் காணப்படுகிற ஹார்மோன் சுரப்பு சார்ந்த ஒரு கோளாறு. வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பாதிப்பு நிலை பல்வேறு அறிகுறிகளை வெளிப்படுத்தும். அதில் சீரற்ற மாதவிடாய், உடல் எடை அதிகரிப்பு, அளவுக்கு அதிகமான முடி வளர்ச்சி, முகப்பரு, கொழுப்பு கட்டிகள், உச்சந்தலை முடி மெலிதல் ஆகியவை இந்த அறிகுறிகளில் குறிப்பிடத்தக்கவை. இந்த PCOS பாதிப்புள்ள பெண்கள் பெரும்பாலும் இன்சுலின் எதிர்ப்பு திறனை வெளிப்படுத்துகின்றன. அதாவது இது டைப் 2 நீரிழிவு எனும் இன்சுலினை திறம்பட பயன்படுத்த உடல் சிரமப்படுகிற ஒரு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. ஆண்ட்ரோஜன்கள் அல்லது ஆண் ஹார்மோன்களின் அளவுகளில் உயர்வு ஏற்பட்டால் அது கருமுட்டை வெளியீட்டில் இடையூறை ஏற்படுத்தி சீரற்ற மாதவிடாய் சுழற்சிக்கு வழிவகுக்கும். குறிப்பாக PCOS உடன் அதிக உடல் எடை கொண்ட பெண்களுக்கு இதன் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதுவும் கர்ப்பகால நீரிழிவு, இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், உயர் கொலஸ்ட்ரால் அளவுகள், தூக்கத்தில் மூச்சு திணறல் மற்றும் பக்கவாதம் போன்ற தீவிர உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும். சினைப்பை நோய்க்குறி தோன்றுவதற்கு சரியான துல்லியமான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் அதிக அளவிலான ஆண்ட்ரோஜன் அளவுகள் இதற்கு பங்களிப்பு செய்யும் ஒரு குறிப்பிடத்தக்க காரணி என ரிசர்ச் சொல்கிறது. அதோடு அளவுக்கு அதிகமான உடல் எடை, குடும்பத்தில் யாருக்கேனும் PCOS அல்லது டைப் 2 நீரிழிவு இருந்தால் அவர்களுக்குமே இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புள்ளது. இந்த PCOS-இன் அறிகுறிகள் பரவலாக மாறுபடும். PCOS பாதிப்பை உறுதி செய்வதற்கு சீரற்ற மாதவிடாய், அதிகரிக்கும் ஆண்ட்ரோஜன் அளவுகள், சினைப்பையில் அதிக எண்ணிக்கையில் சிறிய நீர்க்கட்டிகள் என்ற 3 முக்கிய அறிகுறிகளுள் குறைந்தது 2வது இருக்க வேண்டும். முக்கியமாக ஒரு PCOS பாதிப்பு நிலையை உறுதி செய்வதற்கு சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருப்பது மட்டும் போதுமானதல்ல. ஏனெனில் PCOS பாதிப்பு இல்லாத பல பெண்களுக்கும் இத்தகைய சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கின்றன. சீரற்ற மாதவிடாய்கள், கருத்தரிக்க இயலாமை பிரச்சனைகள் அல்லது அதோடு தொடர்புடைய அறிகுறிகளின் காரணமாக PCOS இருப்பதாக நீங்கள் சந்தேகப்பட்டால் ஒரு மருத்துவரை உடனே கலந்தாலோசியுங்கள். தொடக்கத்திலேயே இந்த பாதிப்பு இருக்கிறதா என்று கண்டறிந்து உடனே சிகிச்சையை மேற்கொள்வது ரொம்ப முக்கியம். அதோடு உடல் எடையை குறைப்பது, உடல் உழைப்பை அதிகரிப்பது, மன அழுத்த அளவுகளை குறைப்பது, போதுமான நேரம் உறங்குவது, உரிய கால அளவுகளில் உணவு உண்ணும் பழக்கம் ஆகியவை டைப் 2 நீரிழிவுக்கான வாய்ப்பை குறைக்கும். PCOS அறிகுறிகளை நீக்கும் என்பதால் இப்படியான வாழ்க்கை முறை மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஓவுலேஷனை தூண்டி விடுவதற்கும், அளவுக்கு அதிகமாக முடி உடலில் வளர்வது, முகப்பருட்கள் தோன்றுவது போன்ற அறிகுறிகளுக்கு தீர்வு காண்பதற்கும் மருந்துகள் கிடைக்கின்றன. எனவே உங்களுக்கு PCOS இருக்கிறது என்று நீங்கள் சந்தேகித்தால் அதை உறுதி செய்ய உடனே மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனையையும் வழிகாட்டலையும் பெறுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.